காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள பரமபிதாவே, பாவிகளை நேசித்து ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒருவன் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்தால் அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய அநேக பொக்கிஷசாலைகளாகிய ஆசீர்வாதங்களை தருகிறவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளின் நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இன்றைக்கு இப்பொழுது கரம் கோர்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவருடைய விசுவாசம் வர்த்திக்கத்தக்கதாக கர்த்தர் இன்று சத்திய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிறது நாங்கள் கேட்கட்டும், அது எங்களுக்குள்ளே வேலை செய்யட்டும், அது உலகத்திற்கும் உமக்கும் ஆசீர்வாதமாக நாங்கள் அநேகருக்கு கலங்கரை தீபங்களாக இருக்க உதவி செய்யும். சமர்ப்பிக்கிறோம். நீரே மகிமைப்படும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் எண்ணங்களையும் ஆளக்கடவுது. இயேசு இரட்சகர் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, சகேயு ஏன் இயேசுவை தேடினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். படிக்க கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆவது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 நிறைவு பெற. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால்
ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்கிற இந்த வார்த்தை உங்களை பார்த்து, என்னை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னால் உங்களுடைய பிரதிபலன், உங்களுடைய மறுபடி அவருக்கு எப்படியாக இருக்கும்? அன்பானவர்களே, சகேயு இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை தான் கேட்க வேண்டி வரும் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். தன்னை நோக்கி இப்படி ஒரு அழைப்பு வரும் என்று அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். பாவி என்று சமுதாயத்தால் பிறருக்கு அடையாளம் காட்டப்பட்ட தன்னுடைய வீட்டிற்கு இயேசு வர விரும்புகிறார் என்பதை சகேயு அறிந்ததும் ஆச்சரிய வெள்ளத்தில் ஆழ்ந்து போயிருந்தார். தன்னோடு அடையாளப்படுத்தப்படுவதை ஒரு சாதாரண பரிசேயன் கூட விரும்ப மாட்டானே. ஆனால் இந்த மாபெரும் போதகர் தன்னை தயக்கமின்றி அழைக்கிறாரே என்று அவன் ஆடி போயிருப்பான், அசந்து போயிருப்பான். நோயுற்றோனை இன்னொருவன் வெறுக்கலாம், விலகி போக விரும்பலாம். ஆனால் மருத்துவர் வெறுக்கவோ விலகவோ முடியுமா? நோயாளியிடம் தானே மருத்துவருக்கு வேலை. எல்லாரும் சகேயுவை பண ஆசை பிடித்தவன், அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், அந்நியனுக்கு வால் பிடிப்பவன், கடவுளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் என்றெல்லாம் கசப்புடன் சிந்தித்து விலக்கி வைத்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவனுக்கு தான் அவசியம். அப்படிப்பட்ட ஒருவனை மீட்கத்தானே தாம் அவனியில் வந்தோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை மாற்றி மறுரூபப்படுத்துவதானே தமது வேலை என்று இயேசு எண்ணி அங்கே அவர் அவனை அன்புடன் அழைத்தார். சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அன்பானவர்களே, இங்கே நாம் ஆண்டவருடைய அன்பின் அழைப்பின் செய்தியை சற்று நேரம் சிந்தித்து பார்ப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். முதலாவதாக அவர் அவனை கீழே இறங்கி வர சொன்னார். இரண்டாவதாக தாம் அவனுடைய வீட்டிற்கு வருகை புரிந்து தங்கிட ஆவலாய் இருப்பதை வெளிப்படுத்தினார். இயேசு சகேயுவை பார்த்து ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு போய்விட விரும்பவில்லை. அவர் அவனை கீழே இறங்கி தம்மிடம் வரும்படி கூறினார். சகேயுவே, நீ வெறுமனை வேடிக்கை பார்க்கிறவனாய் இராதே. நீ இருந்த இடத்தில் இருந்து கொண்டு என்னை பார்ப்பதால் உனக்கு எந்த நன்மையும் இல்லை. என்னை பார்ப்பதே உனக்கு ஆசீர்வாதத்தை தந்துவிடாது. நான் ஆசீர்வாதம் வழங்கி போவதால் மட்டும் நீ பெரிய நன்மைகளை கண்டுவிட முடியாது. சகேயுவே, நீ இறங்கி என்னிடம் வர வேண்டும். நான் உனக்கு தேவைப்படுகிறேன். என்னுடைய உதவி உனக்கு அவசியமாகிறது. உன்னிடம் நான் பேச வேண்டிய காரியங்கள் பல உள்ளன. உனக்கு உணர்த்த வேண்டிய உண்மைகள் பல உள்ளன. உனக்கு கூற வேண்டிய யோசனைகள் சில உண்டு. உன்னோடு நான் தங்கியிருக்க வேண்டும். உன் வீட்டிற்கு நான் வர வேண்டும். உன் இதயத்தை நான் அறிவேன். உன் மன பிரச்சனைகள் எனக்கு தெரியும். உன் உள்ள போராட்டங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன். உனக்குள் நான் செய்ய வேண்டிய சில கிரியைகள் உண்டு. ஆனால் நீ மரத்தில் இருந்து கொண்டே என் செயல்களை காண முடியாது. நீ இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உன் கேள்விகளுக்கு பதிலை கண்டுவிட முடியாது. நீ முதலாவது இறங்கி என்னிடம் வர வேண்டும். இதுவே இயேசு சகேயுவுக்கு கொடுத்த அழைப்பின் சாராம்சம். அன்பானவர்களே, சகேயுவினிடத்திலே உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அவர் வர வேண்டும். இங்கே அவன் தம்மை கூட்டத்தோடு கூட்டமாக பார்த்துவிட்டு போவதை இயேசு விரும்பவில்லை. அவன் தம்மை தரிசித்த அந்த நிலையோடு நின்று விடாமல் தம்மை தனிப்பட்ட முறையில் சந்தித்து தம்மை அவனுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று தம்மோடு ஒரு நெருங்கிய உறவை அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அவருடைய வாழ்க்கை பகுதிக்கு அவன் அவரை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்.
ஆமருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற விசுவாசியே, இறை வாழ்க்கை என்பது ஏதோ கூட்டத்தோடு கூட்டமாக கோயிலுக்கு போய் தேவ சமூகத்தில் பங்கு பெற்றுவிட்டு திரும்பி விடுவதல்ல. ஏதோ ஒரு தேவ தரிசனம் பெற்றால் போதும் என்று நிலையோடு முற்று பெறுவதல்ல. பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக திருப்பி திருப்பி கூறும் ஒரு உண்மை என்னவென்றால், நமக்கு தேவனோடு தனிப்பட்ட உறவு வேண்டும் என்பதாகும். தேவன் நம் ஒவ்வொருவரோடும் நேரடியாக தொடர்பு கொண்டு நம்முடைய வாழ்க்கை பகுதியோடு சம்பந்தப்பட விரும்புகிறார். நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவரை தரிசிப்பது மட்டுமே இறை வாழ்க்கை அல்ல. அவரை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும். இன்று ஏராளமான மக்கள் தேவன் என்றால் அவர் ஏதோ ஒரு ஆலயத்தில் அல்லது சபை கட்டிடத்தின் ஆராதனை மண்டபத்தில் இருக்கிறார் என்று நினைக்கின்றனர். அப்படி எல்லாருமே அவர்களே, தேவனை ஆலயத்தில் தங்கி இருக்கிறவராக சிந்தித்து நாம் போய் அவரை பார்த்து வர வேண்டும் என்றே அவரை என்று எண்ணுகின்றனர். ஆனால் உண்மை அதுவல்ல. தேவன் உங்களோடு என்னோடு வாழ விரும்புகிறார். நம் மத்தியில் தங்கி இருக்க விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவருடைய வேலை ஆலயம் என்ற இடத்தில் மட்டுமல்ல, நாம் வாழும் இடங்களில் தான் அவருக்கு வேலை என்பதை நாம் உணர வேண்டும். அவர் ஏதோ ஒரு மலையிலோ அல்லது வெளிநாட்டிலோ அல்லது காட்டிலோ போய் தங்கி இருந்து கொண்டு பக்தர்கள் எல்லாம் அருள் வேண்டி அங்கே வர வேண்டும் என்று அழைப்பதில்லை. நாம் எங்கேயோ அங்கேதான் அவரும் தங்க விரும்புகிறார். நம்முடன் வாழ்ந்து நம்மை அவர் நடத்த விரும்புகிறார். நாம் இருக்கும் இடத்தில் அவர் இருக்க வேண்டியதன் தேவை ஏற்படுகிறது. தேவன் மோசேயை பார்த்து, நான் உங்கள் நடுவிலே தங்குவதற்கு எனக்கு பரிசுத்தமான தங்குமிடத்தை ஏற்படுத்து என்றார். யாத்திராகமம் புத்தகம் 25வது அதிகாரம் வசனம் 8 நாம் படிக்க முடிகிறது. மேலும் தேவன் மோசேயிடம் பேசும்போது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்றார். லேவியராகமம் புத்தகம் 26வது அதிகாரம் வசனம் 12 இதை நாம் படிக்க முடிகிறது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆலயங்களுக்கு சென்று நன்றாக தேவனை ஆராதிக்கலாம். அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு அவரை நாம் வழிபடலாம். தேவனுடைய வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்கலாம். தேவனுடைய அற்புதங்களையும் பல நடுவில் கண்டு பரவசப்படலாம். பயபக்தியோடு தேவனை பணிந்து கொண்டு காணிக்கைகளின் மூலமும் ஜெபங்கள் மூலமும் தேவனை கனப்படுத்தலாம். ஆனாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரை சம்பந்தப்படுத்தி அவரோடு ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொள்வது என்பது வித்தியாசமான ஒன்றாகும். சகேயுவை சந்தித்த இயேசு கிறிஸ்து தம்மை அவன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து அவனோடு பேசினார். அன்று சகேயுடன் தம்முடைய ஆவலை வெளிப்படுத்தி அழைத்த இயேசு இன்று உங்களையும் அப்படியே அழைக்கின்றார். நமக்கு அவருடைய தரிசனம் மட்டும் போதாது, அவருடைய வார்த்தைகள் மட்டும் போதாது, அவருடைய சத்தத்தை கேட்க ஒரு அனுபவம் மட்டும் போதாது. அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அழைக்க வேண்டும். அவரை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும். அவர் நம்மோடு பேச வேண்டும். நம்முடைய தப்பு தவறுகளை அவர் உணர்த்த வேண்டும். நம்முடைய தோல்விகளின் காரணத்தை அவர் நமக்கு சொல்ல வேண்டும். அவருடைய ஆலோசனைகளை நாம் பெற வேண்டும். நம்மை வழிநடத்தும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமருமையானவர்களே, நமக்கு ஒரு தனிப்பட்ட சந்திப்பு வேண்டும். இன்று ஏராளமான மக்கள் இயேசுவை நம்புகிறார்கள். இயேசுவின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண விரும்புகின்றார்கள். தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாஞ்சிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த காட்டத்தி மரத்தை விட்டு இறங்கி வருவதில்லை. அவர்கள் இறங்கி வந்து இயேசுவை தனிப்பட்ட முறையில் சந்திப்பதில்லை. அவர்கள் இயேசுவோடு ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து அவரை தங்களோடு வரும்படி அழைப்பதில்லை. அவர்கள் ஒருபுறம் தேவனுடைய உதவிகளை பெற வாஞ்சிக்கின்றார்கள். ஆனால் மறுபுறம் தாங்கள் வாழ்ந்து வந்ததான வாழ்க்கை விதத்தில் அப்படியே தொடர்கின்றார்கள். தங்களின் வாழ்க்கை போக்குகளில், செயல்களில், குணங்களில், சுவாபங்களில் போதிய மாற்றங்களை ஏற்படுத்த விரும்பாமலே தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாடுகின்றார்கள். அவர்கள் சத்தியத்தை கேட்கின்றார்கள், அதனை விரும்புகின்றார்கள், அதனை சரிதான் என்று ஒத்துக்கொள்கின்றார்கள். ஆனால் அந்த சத்தியத்திற்கேற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ளவும், அந்த சத்தியம் தங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்களை ஏற்படுத்தும்படி காரியங்களை செய்யவும் முன் வருவதில்லை. இயேசு கிறிஸ்து சகேயுவின் ஆர்வத்தை, வாஞ்சையை, தாகத்தை கண்டார். அவர் அதற்காக அவனை பாராட்டிவிட்டோ ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கிவிட்டோ போயிருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யவில்லை. இயேசு சகேயுவை அழைத்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முறை ஏற்படுத்த அவர் சித்தம் கொண்டார். இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு உங்கள் வாழ்க்கை பகுதிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றாரா? அவரை உங்களுடைய வாழ்க்கையில் இணைத்துக் கொண்டீர்களா? இல்லையேல் சகேயுவை அன்று அழைத்த அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களையும் அவ்விதமே அழைக்கின்றார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நீண்ட காலமாக இயேசுவை அறிந்தவராகவோ அல்லது தற்போதுதான் அறிந்து கொண்டவராகவோ அல்லது இன்னும் அறியாதவராகவோ இருக்கலாம். ஆனால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை நடத்திட இன்று உங்களை அழைக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு தேவை.
அவரால் உங்களுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய அவசியம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் அவரால் செய்து முடிக்க வேண்டிய சில கிரியைகள் உண்டு. நீங்கள் தூரமாயிருந்து கொண்டு அவர் மேல் பக்தி வைப்பதில் பயனில்லை. நீங்கள் இறங்கி வந்து அவரை உங்கள் வாழ்க்கைக்குள் அழைக்க வேண்டும். இயேசுவே வாரும் என்று சொல்ல வேண்டும். உங்களோடு வந்து, உங்களோடு பேசி, உங்களோடு தங்கி இருந்து உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமும் அன்பும் ஆசீர்வாதமும் நிறைந்ததாக மாற்றிட அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமா? இயேசுவே, இதோ நான் இறங்கி வருகிறேன். உம்மை நான் சகையை போல என்னுடைய வீட்டிற்கு சந்தோஷமாக அழைத்து செல்கின்றேன். என் வாழ்க்கைக்குள் நீர் வாரும். செய்ய வேண்டிய மாற்றங்களை நீர் செய்யும். நீர் எனக்கு அளிக்க வந்த ரட்சிப்பை நான் பெற்று மகிழ செய்யும். என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தால் மாற்றி அமைத்து சந்தோஷமும் சமாதானம் நிறைந்ததாக செய்யும். என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறிட எனக்கு அருள் புரியும். இப்படி நீங்கள் கேளுங்கள். இயேசுவை இன்று உங்களின் வீட்டிற்கு அழைத்து சென்று புதிய ஆசீர்வாதங்களை கண்டு கொள்ளுங்கள். மனம் திரும்புதல், பரிசுத்த வாழ்க்கை ஆகியவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையில் உண்மையான இறை ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை உணர்ந்து உங்களை இப்பொழுதே அவருக்கு ஒப்புக்கொடுங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களை நடத்துவார். ஆமென். சமர்ப்பிப்போமா? அன்பு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரின் தயவினால் கடந்த 5 நாட்களாக சகேயு ஏன் இயேசுவை தேடினார் என்றும், நீர் அவனோடு வந்து இந்த வார்த்தையை சொன்ன, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்கிற வார்த்தையையும் மிக தெளிவாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்ளும்படியாக, நாங்கள் அதை உணரும்படியாக, வாழ்க்கையிலே இயேசு இல்லாமல் நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் இல்லை. எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள், பாவிகள் என்று துரத்தி விடுவார்கள். ஆனால் பாவிகளாகிய எங்களை பரிசுத்தராகிய நீர் அன்பாக நேசிக்கிறீர். நீர் ஒருவரே ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும். நாங்கள் இறங்கி வருகிறோம். உம்மை நாங்கள் சகையை போல எங்களுடைய வீட்டிற்கு சந்தோஷமாக அழைத்து செல்கிறோம். நீங்க எங்களுடைய வாழ்க்கைக்குள் வாருங்க அப்பா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தாவே அவருடைய இருதயத்திற்குள் நீர் வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். செய்ய வேண்டிய மாற்றங்களை நீர் செய்யும். நீர் அவர்களுக்கு அளிக்க வந்த ரட்சிப்பை பெற்று அவர்களை மகிழ செய்யும். அவருடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தால் மாற்றி அமையும். சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்ததாகவே செய்யும். அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறிட செய்யும். அப்படி அருள் புரிகிற தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்படி இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ராஜ்யத்திலே பங்காளர்களாக ஏற்றுக்கொள்ளும். எல்லா ஆசீர்வாதங்களையும் வழங்கும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மீட்பெருமளவை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Say money, the